பாப்பா மணி, ஏன் மணி என்ன சம்பளம்ண்ணா. சம்பளமா? வேறு எவ்வளோக்கு வேலை செஞ்சுருக்க? இந்த வாரம் 5000 ரூபாய்க்கு வேலை பார்த்துருக்கேண்ணா. ஏன் கம்மியாக இருக்குது? 10,000 ரூபாய்க்கு வேலை செஞ்சு இப்போ 5000 ரூபாய்க்கு வர அளவுக்கு ஆகி போச்சுவேன். ஏன் மணி வர வர கம்மி பண்ணிகிட்டே இருக்கிற, வேலையை செய்ய மாட்டேங்கிற? இல்லைண்ணா, அடுத்த வாரத்துலேருந்து கரெக்டாக வேலை பார்த்துருவோம்ண்ணா. ஏன் கம்மியாக வந்து பண்ணிகிட்டு இருந்துன்னு எப்படி குடும்பம் நடத்துவேன்? இந்த தவணைக்கார வேற வந்து சும்மா வாழ்வாள்னு 4 நாளாக கத்திக்கிட்டே இருக்கிறியா. வீட்லேயும் ஒத்த ஜாமான் ஜட்டு இல்லை. போயிட்டு சீக்கிரமாக சம்பளம் வாங்கினா துருவா வீடு வந்து சரியா, உனக்கு புண்ணியமாக போகும். இல்லை, இனிமே சரியாயிருங்க. 5000 தானே? ஜிபே பண்ணிடுறேன், சரியா? போட்டேன், அமௌண்ட் போட்டேன். வந்துருச்சுண்ணா. அப்பா நீங்கள் பிறந்தநாள் அன்னைக்கு சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தீங்கப்பா. வாங்கப்பா போய் வாங்கிட்டு வரலாம். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லியிருந்தேன்ப்பா, வாங்கப்பா போய் வாங்கிட்டு வரலாம். அண்ணா, பிள்ளைக்கு பிறந்தநாளுக்கு சைக்கிள் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கேட்டிருந்தேண்ணா. ஆமாண்டா மணி, நீ போன வாரம் சொன்ன மறந்துட்டேன் நான். ஆமாம், சரி, அதையும் சேர்ந்து போட்டு விட்டுறேன். சரி. சரியா? ஆமாம். போன வாரம் 10,000 ரூபா வாங்கினேன். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 3000 ரூபா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வருது. நல்ல வேலைக்காரன் தான், ஆனால் தண்ணி போட்டு வீணாக போகிறதே எனக்கே கஷ்டமாக இருக்குது. இந்த பணத்தையாவது கரெக்டாக வந்து பிள்ளைக்கு கொடு, சரியா? போட்ட பணம் வந்துச்சான்னு பார்த்துக்க. வந்துருச்சுண்ணா. நாளைக்கு காலையில் பிள்ளையை கூப்பிட்டு கேட்பேன், சைக்கிள் அப்பா நைட்டே வாங்கி கொடுத்துட்டாருன்னு சொல்லணும். இந்த காசையும் வாங்கி தண்ணி போட்டுறக்கூடாது. இந்த பணத்துக்கும் போய் தண்ணி போட்டு போயிடாத. கடைசியில் ஏற்கனவே சம்பளம் கம்மியாக இருக்குது, தண்ணி போட்டு தான். போக மாட்டேண்ணா. பிள்ளை கொண்டு சைக்கிள் வாங்கி கொடுத்துருவாங்க. சரி சரி சரி, வரேண்ணா. மணியா, எங்கேயா போயிட்டு இருக்க? பிள்ளை பிறந்தநாள், இப்போதான் போய் சம்பளத்தை வாங்கிட்டு கேக் வாங்க போய்கிட்டு இருக்கேன். ஏய் சூப்பர்யா, பொண்ணு பர்த்டேங்கிற, வாயா கட்டிங்க போடுவோம். அப்போ தான் இந்த வருஷம் பூரா பூ மாதிரி பூக்கும். என்னய்யா நீ? போயிட்டு சீக்கிரமாக சம்பளம் வாங்கினா துருவா வீடு வந்து சரியா. அப்பா நீங்கள் பிறந்தநாள் அன்னைக்கு சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தீங்கப்பா. வாங்கப்பா போய் வாங்கிட்டு வரலாம். வாயா கட்டிங்க போடுவோம். வாயா கட்டிங்க போடுவோம். ஏ, ஒரு கட்டிங்க இப்படி யோசிக்கிற? வாயா மாப்பிள, ஒரே ஒரு கட்டிங் தான், அதோட நிப்பாட்டிக்கணும். அதுக்கு மேல ஓவரா போச்சு வச்சுக்கோ, வம்பா போயிடும். வண்டி ஏடு ஓ. மாப்பிள, இன்னைக்கு என் பிள்ளைக்கு பிறந்த நாள். நான் பிள்ளை கூட கேக் வாங்காம உனக்கு தான் பாக்கி வைக்கேன். பிள்ளைக்கு பிறந்தநாள்னா புல்லு வாங்கணும்யா. என்னையா? இரியா, இந்த ஆப் வாங்கியிருக்கேன், அடிப்பேங்க. ஏங்க அவசரப்படாத. பிள்ளைக்கு பிறந்த நாளுங்கிற ஆள் குவார்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இரியா, காசு நிறைய இருக்கியா, காசு நிறைய இருக்கு. ஆஃப் அடிச்சாலும் போதை ஏற மாட்டேங்குதுயா. வர வர போதுமான்னு பாருயா. என்னைக்கும் அளவு கரெக்டாக இருக்குமையா, இது எச்சா இருக்குயா. பெரிய நியாயத்தை போதும். என் மேல போனாலும் சேஸ். ஒரே இதுமா நம்மளால 3 ரவுண்டு வச்சு இந்த ரசிச்சு குடிக்கணும்யா. மாப்பிள போதுமா? அடுத்து பாப்பா பார்த்துட்டு எங்கேயே கொண்டாடிக்கலாம். கொண்டாடியாச்சு. சாந்தே, இந்த கேக்கு பிள்ளைகிட்ட கூட. பிள்ளைக்கு இன்னைக்கு பிறந்த நாள், இப்படி வந்து தள்ளாடிட்டு வந்து நிற்கிற நீலாம் ஒரு அப்பனா? சோத்தை திங்கிற, சோத்தை விட்டு வேற எதுவும் திங்கிறியா? பிள்ளைக்கு பிறந்த எனக்கு தெரியாதா? புள்ள மேல பாத்துலாடி கேக் வாங்கிட்டு வந்துங்க. கேக்கு ஒரு கேடு. பாப்பா,
இந்தாடா கேக்க. என் வாழ்க்கை தான் கட்டிக்கிட்டு பாழா போச்சு, பிள்ளை வாழ்க்கைய வீணாக்காதையா. ஏய் ஓடிமா. ஏய் சாந்தி எங்கடி வரா? ஏய் இது என்ன சொல்ற? இதெல்லாம் தொடக்கூடாதா, தப்புடா. இது தொடுறது தப்புண்ணா, நீ மட்டும் அப்பா தொடுற. தப்புதான்டா, அப்பா செஞ்சது தப்புதான்டா. இந்த கருமத்திலுமே தொட மாட்டா. நீ இனிமே தொடக்குறாரா தங்கம்? இந்த பாட்டில கொண்டு போய் கொடுத்தா 10 ரூபா தருவாங்களம்மா. இதை சேர்த்து வச்சு நான் சைக்கிள் வாங்கிக்கிறப்பா. உனக்கு என்ன சைக்கிள் தாடா? அப்பா வாங்கிட்டாடா. வாடா, இதெல்லாம் நீ தொடக்குறான். இதோட தலைமுறை குடிய. ஐயா, பாப்பா பார்க்குற சைக்கிள் எவ்வளோங்கய்யா? 4500 ரூபா. 4500 சார். என்கிட்ட ஒரு 3000 பணம் இருக்கு சார். 1000 ரூபா அப்புறம் தரேன் சார். அந்த சைக்கிளை கொஞ்சம் கொடுங்க சார். 4500 ரூபாயே ரேட் கம்மி, கம்மி பண்ணி சொல்லி. பெரிய மனசு பண்ணுங்க ஐயா. இல்லைப்பா, தொந்தரவு பண்ணாதுப்பா. ஐயா எழுந்திரிப்பா. என் பிள்ளைக்கு பிறந்தாலையா, அவன் ஆசையா கேட்ட இந்த சைக்கிள் தான்யா. அதனால உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்கையா. தயவுசெய்து கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்கய்யா. தம்பி உனக்காக இல்லை, இந்த பிள்ளையோட முகத்துக்காக ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றி. இந்த உற்சாகம் போதும் சாக தோன்றும் இதே வினாடி. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா. பொன்னான நெஞ்சே பொன்னான கையால் பூ போல நீவாவா. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாய